ஹாய், இன்னைக்கு நம்ம 2015 வந்து கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற ஹாரர், த்ரில்லர், ஃபேண்டசி இதெல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேல இருக்க ஒரு பயங்கரமான ஒரு படத்தோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு இருக்க நிறைய கதைங்க, கொடூரமான மோன்ஸ்டர், பேய்ங்க, ஜோம்பிங்க இதெல்லாமே ஒவ்வொரு கதை புக்காக இருக்குது. ஆனால் அந்த கதைகளில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் மெஷினில் வந்து இதெல்லாம் அந்த கதையை எழுதியிருக்காரு. அதனால அந்த கதைகள்லாம் வந்து ரியலான வேர்ல்டுக்கு வந்து வரையலும் அந்த புக்கை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் வழியாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதை எழுதினவர் இவர் வந்து அதை வெளியே வரவிடுவ ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ இவர் என்ன செய்யறேன்னா, இவர் இதெல்லாம் தெரியாமல் விளையாடுத்தனமா அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதில் இருக்க கொடூரமான மான்ஸ்டருங்க, பேய்ங்க, டீமன் இதுங்கெல்லாம் வெளியே வந்து நம்ம ஹீரோ இருக்க அந்த டவுன் இதே வந்து அழிச்சு சர்வநாசமாக்குதுங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணி இவர் கூட இருக்க ஆக்களை காப்பாற்றிட்டு இந்த டவுனை காப்பாற்றினாரு. அது மட்டும் இல்லை, இந்த மான்ஸ்டருங்க இதுங்கெல்லாம் மறுபடியும் எப்படி அந்த புக்களுக்கு மறுபடியும் அடிச்சு இதுங்களோட கதையெல்லாம் முடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட செம்ம த்ரில்லிங்காக ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸோட முடிச்ச கதை இந்த படத்தோட முழு கதை. அடுத்த டீட்டில் பார்க்க முழுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ இந்த கதையை வந்து டீட்டில் பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் லாங் ஷாட்டில் காட்டுறாங்க. மேடிசன் அப்படின்ற ஒரு சின்ன டவுனுக்கு என்டர் ஆகிற ஒரு கார். அந்த காருக்கு தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜாக் இவரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து இந்த ஊர் வந்து பிடிக்கவே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு இந்த ஊரில் ஃபேமஸான ஒரு ஸ்கூல், அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் வேலை கிடைச்சிருக்கு. அதனால இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி வரான். இங்கிட்ட அம்மா சொல்கிறாங்க, இந்த ஊரில் கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க வந்து இறங்கி அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு வரான். இங்கிட்ட வந்து ஹீரோட்ட அம்மா சொல்கிறாங்க, இந்த வீடு எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, இங்கே பாரு பக்கத்தில் கார்டன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கி, நீங்கள் இப்படிலாம் சொல்லணும் அவசியமே இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இடத்துல நீங்கள் முன்னுக்கு போன வாரின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தால் அந்த இடத்துல யாரோ வந்து இவனை பார்க்குற மாதிரி இருக்கு. என்னடா ஒரே மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துடுறான். யாரோ வந்து கதவை மூடுறான், பக்கத்து வீட்டுக்காரன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல கிச்சனை பார்த்துட்டு உங்கள் அம்மா, நம்ம முன்னே இருந்த வீட்டை விட இந்த வீட்டில் கிச்சன் பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது அந்த இடத்துல வந்து உங்கள் அம்மா எடுத்து வச்சு இவங்க வந்துடுறான். இவங்க வந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்டி பிடிக்கிறான். சின்ன வயசுல எப்படி முக்கையாக இருந்த, இப்போ நல்லா ஹேண்ட்ஸம் ஆகிட்டல, பெரிய ஆள் ஆகிட்டல அப்படின்ற மாதிரி இவனை வந்து சொல்லிட்டு இவங்க அக்கா வந்து கட்டி பிடிச்சிட்டு இவங்க வந்து இவனுக்கு ஒரு கெப்பை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இதை நானாக எம்ப்ராய்ட் பண்ணது, போட்டு பாரு அப்படின்னு இவன் வந்து போட்டுட்டு கழட்டும் போது, இல்லை நீங்கள் நாள் ஃபுல்லாக இதை நீ கழட்டவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். சரி, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவர் மேலே அங்கேருந்து கழண்டு வந்துடுறாரு. இவங்க விடாமல் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட திங்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து இவர் வந்து கொண்டு வந்துக்கிட்டு போது ஒரு பாக்ஸ் மட்டும் உடஞ்சி அதில் இருக்கிறதெல்லாம் கீழே வந்தது, போச்சுடா அப்படின்னு நம்ம இங்கிட்ட வந்தால் அந்த இடத்துல எல்லாம் சொல்லி யாரோ கூப்பிடுறான். இவர் திரும்பி பார்த்தா பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு அழகான பொண்ணு, இவங்க தான் நம்ம படத்தோட. இவர் சொல்கிறாரு, நான் வந்து நியூயார்க்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல, இவங்க பேர் என்னன்னு சொல்ல இவர் வந்து பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. உன்னோட கேப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு, இல்லை இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் அப்படின்னு இவரும் சொல்லிக்கிடும் போது இவங்க வந்து உள்ளே வந்து யாரோ என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க அப்புறம் பக்கம் சொல்லிட்டாங்க. வந்து வந்ததுக்கப்புறம் அந்த கர்ட் மேல்கிட்ட இப்படி ஒருத்தர் வர என்னோட அப்பா தான், இங்கே பாரு உனக்கு முன்னுக்கு என்ன இருக்கா அப்படின்னு இப்படி வேலி கம்பியெல்லாம் இருக்கு அப்படின்னு அதை தாண்டி நீ வந்து வரவே கூடாது, இதுக்கப்புறம் என்கிட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல, யாரா அவர் பார்க்குறதுக்கு டெலிவேர் மேய்க்கு இருக்காரு அப்படின்னுமே இவன் வந்து உங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், இப்படி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செம்ம காமெடியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்ஸ்லாம் வந்து அன்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பாவோட ஃபோட்டோவை பார்க்குறான். அதை பார்த்துட்டு சோகமாயிரான். என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா இவர் வந்து ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து வந்துடுறான். ரூமுக்கு வந்து இவங்க அப்பா கூட இருந்த ஒரு சில வீடியோ அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியே வந்து உங்கள் அம்மா இவங்களும் பார்த்துட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க வந்து அந்த புது ஸ்கூல் அதுக்கு வரான். இவன் சொல்கிறான், நான் முதல்ல போகிறேன், இவங்க ஒரு 60 செகண்ட்க்கு அப்புறம் வாங்க. இவங்க ஏன்னு சொல்லி கேட்க சும்மாவே ஓட்டுவானுங்க. அது மட்டும் இல்லை, வைஸ் பிரின்சிபல்ட்டு மகன்னு சொன்னால் அவ்வளோ தான், அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே வரான். இன்றைக்கி வைஸ் பிரின்சிபல் வந்திருக்காங்க. அதனால அவங்க சின்னதாக ஒரு இன்ட்ரோ மீட்டிங் வைக்க அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ இவர் வந்து உட்காந்துருக்க அந்த இடத்துல ஒரு பையனை கட்டுறான். இவன் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காரான். ஹாய் டெய்லர் அப்படின்னு இவன் வந்து சாம்ப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உன் பேர் சாம்ப் அப்படின்னு இவன் வந்து ஆமான்னு சொல்லலாம், நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசாக தானே வந்தா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோட்டமாக இவங்க வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. அதில் பயங்கர கலாய் வாங்கிறான். இங்கிட்ட சாம்பும் யார் இவங்க செம்ம காமெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்னோட அம்மான்னு சொல்ல, இல்லை நல்லா காமெடி பண்ணுறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் என்னோட கார்டு, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேறு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்து அந்த குப்பை அதெல்லாம் வீசலன்னு தான் இவர் யாரும் பின்னுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இவர் இங்கே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். இவர் கேட்குறாரு, நான் இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் பார்த்தேன், நீ அங்கே வரல அப்படின்னு இவங்க சொல்கிறாரு, எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டார், எனக்கு ஹோம் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்ல, இவர் மெல்ல கேட்குறாரு, எங்கேயாச்சும் வெளியே போகணுமா அப்படின்னு. சரி எனக்கு ஒரு இடம் தெரியும் வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போந்து இவங்க வந்து ஒரு காடு மைக்க ஒரு ஏரியா இருக்குது இந்த டவுன்லேயே, அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவர் பயந்துக்கிட்டே வராரு, எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நடுவில் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து இவன் கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய்ட்டு லைட்டை போட்டா இப்படி ஒரு தீம் பார்க். சரி வான்னு சொல்லிட்டு
இவங்க வந்து அவனை இருக்க கம்பியை பிடிச்சி இவங்க வந்து மேலே ஏறுறாங்க. இப்படியா போகணும் அப்படின்னு வேற எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது, லைட் மட்டும் தான் வேலை செய்வான்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு இவருக்கு ஹைட்னா பயம், இருந்தாலும் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து மேலே ஏறி வர்றாரு. ஏறி வந்து இப்படி உட்காந்தா இப்படி ஒரு அழகான வியூ. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்ககிட்ட அம்மா ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்களா, அப்படியே பல ஊர்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்களா, நான் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர்கிட்ட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே இவங்களை ஒருமை பார்க்குறாரு. இவங்களும் வந்து பார்க்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கி இவங்களும் சொல்லுன்னு சொல்கிறான். எனக்கு ஹைட்னா பயமாக இருக்குது, தயவு செஞ்சு கீழே இறங்கிடலாமா அப்படின்ற மாதிரி அழுக இவங்க வந்து சிரிச்சிடாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து பேசிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் நைட் ஆகிடுது. இவர் சொல்கிறாரு கிளம்பையில் ஒரு 3 நாள் மேய்க்கி இந்தமாதிரி குப்பைப்பட வருவேன், வெளியே போகலாமா அப்படின்னு இவங்களும் சிரிச்சிட்டு சரி போகலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தா என்னான்னு சொல்லிட்டு பின்னிக்கு வந்து யாரை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா தான். என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்து வீட்டில் கூட இங்கிட்டு திரும்பி இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் என் பொண்ணு கூட பார்த்தேன் நான் அவ்வளோ தான் அப்படியே வாரி தொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து இவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வெளியே பார்க்குறாரு. இந்த ஏனா வீட்டில் பயங்கரமான சத்தமாக இருக்குது. வந்து பார்த்தா இவங்க அப்பா வந்து இப்படி வெளியே போயிட்டு வந்தனால இவர் பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை வந்து அடிக்கிறாரு. இவர் கத்த இவர் அங்கே வந்து ஓடி வந்து இவர் வந்து கதவை தட்டுறாரு. அவர் வந்து கதவை திறக்கிற மேலே அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட வந்து பக்கத்து வீட்டில் ஏன்னா அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு இவங்க வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யணும்னா டக்குன்னு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் போலீஸோட வந்து இவங்க வந்து கதவை தட்டுறாங்க. அவர் வந்து திறக்கிறார். இங்கிட்டு போலீஸ்காரன் யூ ஆர் அண்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க சொல்கிறாரு. அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை விசாரிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்களாமே அப்படின்னு இவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஒய்ஃபே ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணை நல்லா தான் பார்த்துக்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த டைம் வீட்டுக்கு யாரோ பயங்கரமாக வந்து கத்துறான். இவங்க எல்லாம் அவசரமாக உள்ள வந்து பார்த்தா இவர் வந்து ஹோம் தியேட்டரில் வந்து ஏதோ ஒரு ஹாரர் பேய் படம் பார்த்து வந்திருக்காரு. அதில் ஒரு பொண்ணு கத்திருக்கா. என் வீட்டில் நிம்மதியாக ஒரு படம் கூட பார்க்கலாது, இப்படி பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான் அப்படின்னு இங்கிட்டு போலீஸ்காரங்க சரின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ இவர் விட்டதால என்னன்னு சொல்லி கத்திக்கிட்டே வீட்டுக்கு வந்து விடுறாரு. இங்கிட்டு போலீஸ்காரர் இவர் வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போறாரு. இங்கிட்டு ஹீரோயின் டப்பா கிட்டே இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட நீங்களாச்சும் நம்புங்க என்னத்தா கத்துனா அப்படின்னு அவங்களும் பிடிச்சி திட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இவர் அங்கேருந்து வந்துடுறாரு. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க அம்மா கொஞ்சம் ஸ்கூலில் ஏதோ ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று இருக்கு. இவனு தான் போனால் ஆனால் இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இவங்க ஆன்ட்டியை கூப்பிட்டு இவனை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் அவனை பார்த்துக்கிட்டேன், நீ போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சுட்டு இவங்க வந்து மொக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இங்கிட்டு திரும்பி நம்ம ஏனா வீட்டை தான் பார்க்குறாரு. அந்த இடத்துல இன்னும் இவங்க அப்பா வேணும் இவங்களை பிடிச்சி ஏசுகிற மைக்கலாம் இவர் வந்து பார்க்குறாரு. இவரால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதனால எனக்கு வந்து மண்டே எக்ஸாம் இருக்குது, அதுக்கு படிக்கணும்னு சொல்ல இவங்களும் சரி ரூமுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இங்கிட்டு வந்து சாம் இவர் கோட் சூட்லாம் போட்டு வர்றாரு. இவர் வந்து அவனை தரத்தண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு வேலைக்கிட்ட வர்றாரு. என்னோட ட்ரெஸ்ஸாக அழுக்காயிரும், அதுக்கப்புறம் பொண்ணுங்கன்னா கிட்ட வர மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு என்னது ஒரு பொண்ணு தான் இருக்காளா, அப்போ எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாரு உன்னை வந்து நான் பாட்டிக்கு தான் வர சொன்னேன், அப்படி சொன்னா தான் நீ வருவேன், ஆனால் அதுக்குள்ள பக்கத்து வீட்டில் ஏனான்னு ஒரு பொண்ணு இவங்க அப்பா வந்து ஒரு சைக்கோ பார்த்துன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வீட்டில் கிடச்சி இவன் கொடுமைப்படுத்துறான், அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட அந்த டைம் வந்து ஏன்னா விட்டப்பா இவர் வந்து வெளியே போகிறாரு. இவன் தான் அவன் அப்படின்னு நினைக்கி அந்த மதியில் ஏறி குளிச்சு இவங்க வந்து இங்கிட்ட வரான். பின்பக்கமாக ஒரு டோர் ஒன்று இருக்கு, அந்த பூட்டை உடச்சிட்டு இவர் அதுக்கு போகிற எங்கடா போகிற அப்படின்னு அந்த பொண்ணை நான் காப்பாற்ற போகிறேன், நீ இத்தனை காலையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு சொன்னேன், ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா, இங்கே வந்து வெளியே வந்து பார்த்துக்க நான் உள்ள போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. அத்துமட்டில் ஒரு இடத்துல டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. இந்த விலங்குகள்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த பனியை ஒரு ட்ராப் பார்ப்பா அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவர் ஏன் இப்படியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு பின்னாடி இப்படி ஒரு கை வந்து பிடிக்கிறது நல்லாவே வந்து கத்திடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த சாம்பாவன் தான். எனக்கு அங்கே தனியாக இருக்க பயமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து அப்படின்னு சரி வாடான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தால் ஒரு ரூமில் ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்குது. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு புக் செல்ஃப் ஒன்று இருக்கு, அதுக்கிட்ட இருந்தால் சத்தம் கேட்குது. இவர் வந்து பார்த்தா அந்த புக் செல்ஃப் மேலே கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதுனா என்ன மீனிங் அப்படின்னு இந்த சின்ன பசங்க அவங்க தூக்கத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி இருக்க பயங்கரமான கதைக்கு பேர் தான் இந்த கூஸ் பம்ப்ஸ். இந்த கதைகளில் இருக்க ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். இதை எழுதுன யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, ஆர்எல் ஸ்டீன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரி இந்த புக்குக்கெல்லாம் ஏன் பூட்டு போட்டிருக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ அவனுக்கு அது திறக்கணுமானே இன்னைக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு கம்பி எடுத்து இவர் வந்து திறந்து கொடுக்குறாரு. அந்த டைம் திருட்டு பசங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து ஒரு அடி அடிக்க அவங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ஸு. என்னன்னா நம்ம ஹீரோயின் இவங்க தான், இவங்க 2 பேரும் கீழே எப்படி கிடக்குறான்னு பாருங்க, காலை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சாரு. நினச்சி திருட்டு பசங்களே நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றை காப்பாற்ற தான் வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி இங்கே இருக்க புக்கை எதுவும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு இல்லை இதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த புக்கை வந்து திறக்காதுன்னு சொல்ல அந்த புக்கில் இருந்து ஏதோ பட்டாசு கொளுத்தி போட்டுமே இப்படி வெடிக்குது. இவங்க 3 பேரும் அங்கிட்டு விட்டு வந்துடுறான். அதில் இருக்க லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து உருகி இப்படி ஒரு மைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சூறாவளியுமே கிளம்பி
அத்துலுக்கு இருந்து இப்படி ஒரு பெரிய குரங்கன் வருது. இதுக்கு பேர் ஸ்னோமேன் சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது வந்து இந்த இடத்துல இப்படி சுற்றி முற்றி பார்க்குது. இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த சத்தம் போட்டுறாங்க அப்படின்னு சொல்ல இந்த சாம்ப் என்ன செய்யறானா அவனுக்கு இருக்க ஒரு லேம்ப் ஷெட் இதை வந்து தட்டி விட்றான். அதுக்கப்புறம் என்ன இவனை போட்டு தலை இப்படி வர இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் வந்து பாஞ்சு இவனை வந்து காப்பாற்றிடுறாரு. அது வந்து வீடு அடிச்சுட்டு இங்கிட்டு வந்து போயிருது. இங்கிட்டு வந்து ஹீரோயின் போச்சு எங்கள் அப்பா வந்து என்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த புக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி வர இங்கிட்டு காட்டுறான். ஒரு ஹாரர் புக் ஒன்று இருக்கு, நைட் ஆஃப் லிவிங் டொமின்னு சொல்லிட்டு. அந்த புக் வந்து இப்படி தன்னாலே வந்து தரப்படுது. இங்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து இங்கே என்ன நடக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு இதை இப்போ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைமில் அந்த ஸ்னோமேனை இந்த புக்குக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஓடுறான். இங்கிட்டு பின்னாடிச்சா இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குடா வாடா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பின்னுக்கு வந்து தொத்திட்டான் விட்றா. அவள் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவள் ஆபத்தில் இருக்கா அவளை நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஓட இவனுக்கும் வேறு வழியில் அதனால பின்னாடி வந்து இவனும் ஃபாலோ பண்ணிட்டு வர. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இந்த ஹாக்கியெல்லாம் விளையாடுவாங்க ஒரு ஸ்னோ ஸ்டேடியம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நடுவில் நிற்கிறான். இவன் நடுவில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த புக்கை வச்சுட்டு அப்படின்னு பேசாமல் வாடான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு அமைதியார் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நிறைய கேண்டியெல்லாம் வந்து விழுகுது. இவங்க அதெல்லாம் எடுத்து பார்க்க இப்படி கேண்டியெல்லாம் எடுக்கிற ஒரு மிஷின் அதே வந்து அந்த ஸ்னோமேன் இது வந்து உடச்சி கீழே போட்டு இப்படி வந்து அதுக்கு மேலே வந்து குதிச்சு அந்த கேண்டியெல்லாம் எடுக்க இங்கே ஹீரோ சொல்கிறாரு வாயனா போயிடலாம் அப்படின்னு இவங்க வந்து அந்த புக்கை திறக்கிறான் பாருங்க. அந்த சத்தத்தை அந்த ஸ்னோமேன் இது வந்து கேட்டது. இது இங்கிட்டு திரும்பி இவங்களை பிடிக்க வர இங்கே ஹீரோ சொல்கிறாரு புக்கை தர அப்படின்னு இவங்க வந்து திறக்க வராங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த புக்கை வந்து ஒரே அடி இவங்க 3 பேரும் அந்த பக்கம் போய் வந்துடுறான். அந்த புக்கை போயிடுது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து அந்த புக்கை எடுக்க போக இங்கிட்டு ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. இங்கிட்ட அந்த ஸ்னோமேன் ஒரு அடி அடிக்குது பாருங்க அந்த ஃப்ளோரை. இங்கிட்ட அந்த தர வெடிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க அந்த புக்கை போய் வந்துடுறான். இந்த ஸ்னோமேன் அந்த புக்கை எடுக்கிற இங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு அது கையில் மட்டும் இந்த புக்கை அடிச்சிடக்கூடாது அப்படின்னு இவர் ஓடி வந்து அவன் இருக்க ஒரு ஹாக்கி ஸ்டிக் இதை எடுத்து வீசுறாரு பாருங்க ஒரு வீசு. அந்த புக்கில் பட்டு அந்த புக்கு அந்த பக்கம் போயிடுது. இது வந்து அந்த நெட்டில் போய்ட்டு மாட்டிக்குது. இங்கிட்ட சாம்பியன்ஸ் வாங்கடா போலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு வண்டி ஒன்று இருக்கா அதில் எடுத்து கீரை போட்டு அடிச்சு நவுத்துறான் பாருங்க. என்னன்னு பார்த்தா இப்படி ஆமைக்கு ஓடுது. இதில் போனால் அவ்வளோ தண்டா இறங்கடா அப்படின்னு நம்ம சொல்ல அதுக்கு மேலே வந்து ஸ்னோமேன் இது வந்து ஏறுது. இங்கே சுற்றி பார்த்தா பசங்களை காணும். எங்கடா போனான்னு பார்த்தா இப்படி வந்து அந்த வண்டி கடியில் வந்து ஒழிஞ்சிருக்கான். இப்படி அதை எட்டி பார்க்க இவங்க பயங்கரமாக அந்த கத்தை ஒரே அடி ஜஸ்ட் மிஸ்ஸு. இவங்க அங்கேருந்து ஓடி வந்து இப்படி ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்ண அதில் மோதிக்கிட்டு இப்படி வந்து கீழே வந்துடுது. சரி மயங்கிடுச்சுடான்னு பார்த்தா இப்படி எந்திரிக்குது பாருங்க. எந்திரிச்சு அந்த கண்ணாடியை அடிச்சு இவங்களை பிடிச்சி வெளியே இழுக்க வர அப்போ இதோட கையெல்லாம் இப்படி மயக்கி விடுக்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் டப்பா இவர் வந்து அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் இப்படி அதுக்கு இழுத்து இந்த புக்குக்கு வந்து அது போக இவர் வந்து புக்கை மூடிட்டு ஒழுங்கு மாதிரியாக சொல்கிறேன் வாயை மூடிட்டு வந்து வண்டியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக திட்டுறாரு. உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன் இந்த பசங்களோடலாம் சேர வெளியே போகலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தியா. இங்கே ஹீரோ சொல்கிறாரு கொஞ்சம் இருங்க நீங்கள் தான் இந்த புக்கை எழுதினவர் அப்படின்னு இவர் அதெல்லாம் நாளே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல நீங்களா அது நீங்கள் எவ்வளோ ஃபேமஸ்ஸு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு செல்ஃபி எடுக்க அந்த ஃபோனை பிடிங்கி இவர் வந்து தூக்கி அடிச்சிடறாரு. இவன் அந்த இடத்துல ஃபோனை பார்த்து அழுகிறான். 10,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு நீங்கள் பசங்களாம் உங்கள் வீட்டுக்கு போங்க எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்க போகிறல நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறோம் வந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கூட்டிகிட்டு போக இங்கிட்ட நம்ம ஹீரோ இவர் வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு போனால் போட்டுண்டா நம்ம உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு இல்லை இதுக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய பாஸ்போர்ட் நிறைய கிரெடிட் கார்டுலாம் வச்சிருக்காரு. இங்கே பாருங்க இங்கே என்ன நடக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் அந்த கதையை எழுதுனீங்களா அப்படின்னு இவர் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஆமாம் நான் தான் அந்த கதையை எழுதுனேன். சின்ன வயசுலேருந்து என்னை எல்லாரும் வந்து புல்லிங் பண்ணுவாங்க அடிப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட. இதனால வீட்டுக்கே அடைஞ்சிருப்பேன். அப்போ தான் நான் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதினேன். நிறைய பயங்கரமான டீமன்ஸ் பேய்கள் இதுக்கெல்லாம் இருக்கமே அவங்கள பழி வாங்குறமே நான் தான் அந்த கதை எழுதினேன். அதுவும் மட்டும் இல்லை அந்த புக்கை விட்டு இதெல்லாம் வெளியே வந்து இவங்கெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நான் அடைச்சி வச்சுருந்தேன். இதனால தான் ஒரே ஊரில் மிச்ச நாளாக இருக்கதே இல்லை. இப்போ என்ன இந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வர அந்த இடத்துல ஒரு புக் ஒன்று ஓப்பன் இருக்குது. இதை பார்த்துட்டு இவர் வந்து பயங்கரமாக பயப்படுறாரு. இங்கிட்ட திரும்பி பார்த்தா ஒரு பேய் பொம்மை இருக்குது. இதுக்கு பேர் ஸ்லாப்பி ஆய் பாப்பா அப்படின்னு சொல்லுது. ஸ்லாப்பி எப்படி இருக்க அப்படின்னு நான் நல்லா தான் இருக்கேன். திரும்பியே என்னை வந்து வெளியே வர வச்சிங்க அப்படின்னு இந்த ஊரே அழிக்கிறதுக்காக தான் உன்னை வர வச்சேன் அப்படின்னு இவர் வந்து நைஸாக பேசிக்கிட்டு எங்கிட்ட வந்து அந்த புக்கை எடுக்க வர ஒரு இடிக்குது பாருங்க. அந்த புக்கை காணும். என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க தானே மறுபடியும் என்னை வந்து இந்த புக்கில் அடைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னு இவர் வந்து இல்லைன்னு சொல்கிறார். இது சாம் சொல்கிறான் இது என்னமோ வேற மாதிரி பேய் பொம்மை மாதிரி இருக்குடா என்ன நடக்க போதோ அப்படின்னு இவன் சொல்ல இந்த பொம்மை சொல்லுது இதுக்கப்புறமும் நான் வந்து அந்த ஷெல்ஃபில் அடைஞ்சிருக்க விருப்பம்ல. இது வரைக்கும் நீ எழுதின கதைகளே இதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. இந்த ஊர் அழிக்கலான்னு சொல்லித்தானே சொன்னேன். இப்போ பாரு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து எரிச்சு போட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு இடி அடிக்க இது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருது. இங்கிட்டு வெளியே கட் பண்ணி காட்டுறான். இவர் வந்து ஒரு பேய் பிடிச்ச கார் அது ஒரு கதை எழுதியிருப்பார் போல. அந்த புக்கை எரிச்சு அதை வந்து வெளியே கொண்டு வருது. அதில் ஏறி உட்காந்துக்கிட்டே இங்கிட்டு திரும்பி பார்க்குறது நிறைய புக்கெலாம் இருக்குது. அது ஒன்று ஒன்றா எரிச்சு இது வெளியே தூக்கி போட்டு போக அதில் இருக்க கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே வருதுங்க.
இங்கிட்டு ஸ்டாலின் அவர் திரும்பி பார்க்குறாரு. கபட்டில் இருக்க ஒட்டுமொத்த புக்கையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதை எப்படியே விடக்கூடாது, இல்லைன்னா இந்த ஊரே அழிச்சிடும்னு சொல்லிட்டு இவங்க பணியை வராங்க. ஹீரோ பிடிச்சி கத்துறாரு, நீ நல்ல வேலை பார்த்த அப்படின்னு. நான் ஒரு புக்கை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முன் கதவை திறக்கிறாங்க. அந்த கதவு லொக்கா இருக்கு. சரி பின்பக்கமாக போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தா இந்த கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த சின்னதாக இருக்கும் அதுங்க தான் இருக்கு. இங்கிட்ட நம்ம ஹீரோ இது க்யூட்டாக தானே இருக்குது, இது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்ல இவர் மூஞ்சிக்கு பக்கத்துல ஒரு கத்தி வந்து சொல்லுது. இது ரொம்ப மோசமானது போல அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து ஸ்டாலின் இவர்ட்டு மூஞ்சில் ஒன்று பாஞ்சு அட்டாக் பண்ணுது. இங்கிட்ட சாம் அவனை போட்டு அடிக்குது. இங்கிட்ட நம்ம ஹீரோ 2-3 அடிச்சு சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோ முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட ஸ்டாலின் இவரை பிடிச்சி அந்த அடுப்புக்கு வந்து இழுத்துட்டு போக கயிறுலாம் கட்டி ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுன்னு சொல்லி இவர் கத்த இங்கிட்ட நம்ம ஹீரோ ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் அடிக்கிறாரு. இதெல்லாம் பீஸாக செதறிதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க மூஞ்சில் இருக்கிறத பிச்சு போட்டு இங்கிட்ட எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு சரி முடிச்சுன்னு பார்த்தா அந்த உடஞ்சது இதெல்லாம் மறுபடியும் வந்து அதாவே வந்து செட் ஆகிக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கி இவர் சொல்கிறாரு, பின்பக்கமாக இன்னொரு டோர் இருக்கா, அந்த பக்கம் போயிடாது, இன்னொரு வழி இருக்குது, அதுக்கு வெளியே நான் வந்து பூட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லை அதோட சிட்டா உள்ள வந்து அப்படின்னு என்னடா சொல்கிறேன், சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து ஓடி வராரு. பனி வந்து கரடிக்கெல்லாம் வைக்கிற ட்ராப்பெல்லாம் இருக்குது, மாட்டிக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர அந்த ட்ராப்பில் பட்டு இதெல்லாம் வந்து செதறுதுங்க. இவங்க வந்து கதவை மூட என்னமோ கொலவெறியோட இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு இங்கிட்ட வந்து சாம் சொல்ல இவர் வந்து இங்கிட்ட பார்க்குறாரு. அந்த புக்கெல்லாம் எரிஞ்சிருக்கு. இந்த புக்கெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்க இதுகளுக்கெல்லாம் அழிவே இல்லையா, ஒரே ஒரு வழி தானா, அதுகளை வந்து இந்த புக்கில் போட்டு அடைக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லாப்பி இந்த புக்கெல்லாம் வந்து எரிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப்பி ரிவெஞ்ச். இது வந்து அடுத்த கதையோட டைட்டிலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட எல்லாரும் திரும்பி மறைச்சு பார்க்குறான். இங்கிட்ட வந்து ஸ்லாப்பி இதை காட்டுறான். இது செம்ம கோவமாக இருக்குது. இவன் நாள் இதை அடைச்சி வச்சுட்டாரு, இதுக்கப்புறம் இந்த ஊரே நாசமாக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கு, இந்த சிட்டியை விட்டு வெளியே யாரும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை தூக்கி போடுது. அதில் வந்து மான்ஸ்டர் செடி ஒன்று வந்து அந்த டவரே வந்து அடிச்சு நோக்குது. இங்கிட்ட சிட்டியில் இருக்க நிறைய பேர் இந்த மான்ஸ்டர்லாம் அட்டாக் பண்ண இவங்கெல்லாம் அலறிக்கிட்டு ஓட்டுறான். இங்கிட்ட வந்து தமாஸ் போலீஸ் இவங்க 2 பேரையும் காட்டுறான். இவங்க 2 பேர் ஜாலியாக இப்போ பெரிய ஒரு மான்ஸ்டர் வருதான், அதை நம்ம 2 பேர் சொல்கிறோமா அப்படின்னு நமக்குலாம் ஃபன் பண்ணிக்கிட்டு போது அந்த இடத்துல லைட் விட்டு எரியுது. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம இங்கிட்ட வந்தா ஹலோ கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லாப்பி தான், நீ யார் பார்க்குறது தமாஸ் பொம்மை அப்படின்னு நினைக்கி எனக்கு இந்த தமாசுன்னு சொன்னால் பிடிக்காது, இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் நான் ரெஸ்ட் கொடுக்குறேன், இன்னொரு சோல்ஜர்ஸ் இந்த ஊரை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு பசங்களாம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல 2 ஏலியன்ஸ் மேய்க்கு 2 பேர் வந்து இவங்களை பார்த்து சுடுறாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மேய்க்கு ஆகிறான். நீர் கட் பண்ணி நம்ம ஹீரோ டேண்டியை கட்டுறான். இவங்க வீட்டு கதை யாரோ தட்டுறாங்க. வந்து பார்த்தா இப்படி ஒரு அழகான கொஞ்சம் நேரம் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன், உனக்கு ஓனர் அவர் எதுவும் சிங்களா எனக்கு செட் பண்ணி தரியா அப்படின்னு இந்த நாய் கூட இவங்க ஃபன் பண்ணிட்டு இங்கிட்ட வந்து தண்ணி வைக்கலாம்னு வந்து பார்த்தா நாயை காணோம். என்னன்னு பார்த்தா இப்படி அந்த இடத்துல வந்து பறந்துக்கிட்டே வந்து இப்படி ஒரு கத்த இவங்க இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடறான். இங்கிட்ட கட் பண்ணி சிட்டியுள்ள கட்டுறான். இவங்க வந்து பார்த்தா அந்த சிட்டியை 2 ஆகிட்டு கிடக்குது. எல்லாருமே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து சாம் இவன் வந்து ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அழுகுறான். ஓச்சு இவன் டப்பா போல அப்படின்ற இங்கிட்ட வந்து ஹீரோ பார்த்தா சாரி கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னோட டப்பா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கி இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோன்னு கேட்க இங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் எழுதுன கதைத்தினேன், இப்போ வந்து நீங்கள் ஒரு கதை எழுதுங்க, இதுக்கெல்லாம் திருப்பி வந்து அந்த புக்கில் போட்டு அடைக்கணுமே அப்படின்னு நினைக்கி அதுங்க எல்லா புக்கையும் வந்து எரிச்சிருச்சுங்க. நான் எவ்வளோ மான்ஸ்டரை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, இதுக்கெல்லாம் மறுபடி கதை எழுதணும்னா பல வருஷம் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை நான் சொல்கிறது நல்லா கேளுங்க, ஒரு கதை எழுதுங்க, அந்த கதையில் இந்த எல்லா மான்ஸ்டரையும் போட்டு அடிக்கணுமே, நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுங்க, அது சரியாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்களா நான் எழுதுகிற கதையில தான் இதெல்லாம் வருதுன்னு, இல்லை நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் ரைட்டர் வச்சுருந்தேன், அதில் எழுதுகிறப்ப தான் இந்த மான்ஸ்டருங்கெல்லாம் வெளியே வந்துச்சு, சரி அப்படின்னா அதை வீட்டுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இல்லை அதை வந்து நான் அந்த ஸ்கூலுக்கு தான் டொனேட் பண்ணேன் அப்படின்னு சரி வாங்க ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரோம். இங்கிட்டு கட் பண்ணி ஸ்கூலில் கட்டுறான். இங்கிட்டு வெளியே இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்டமா இவங்க வந்து இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, லைன் கிடைக்கல. இங்கிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில் இப்படி ஒரு கை தடம்படுது. இதை பார்த்துட்டு இவர் மிரண்டுறாரு, இது யார் அப்படின்னு இவன் வந்து இன்விசிபிள் கை, இவன் வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு சாம் இவன் கண்ணத்தில் ஒரே அரை என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல இவர் வண்டியை அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு ஒரு பிரேக் அடிக்கிற பாருங்க. அந்த பக்கம் யாரோ உருண்டுக்கிட்டு போயிட்டு கீழே விழுக்கிற மாதிரி சத்தம் மட்டும் தான் கேட்குது. இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு இவங்களாம் மிரண்டு போகிறான் பாருங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு வெட்டுக்கிளி மான்ஸ்டர் மைக்கி இவங்க வந்து துரத்த, அதுக்கப்புறம் என்ன வண்டி எடுக்குன்னு சொல்லி கத்த இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு வர்றாரு. இது பின்னாடியே வந்து துரத்திட்டு வருது, ஒரு பயங்கரமான சேஸு. அதுக்கிட்ட தப்பிச்சு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இவர் பிரேக் அடிக்கிறேன்ற பேரில் அந்த காரை வந்து கவுத்து விட்டுறாரு. இங்கிட்டு பின்னாடியே வந்து அந்த வெட்டுக்கிளி அது வந்து இந்த காரை தூக்கி அடிச்சு உடச்சி இப்படி மேத்துண்டை பிச்சு பார்க்குது. உள்ளே வந்து இவங்க எல்லாரும் வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட கார் போச்சு, இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு இங்கிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் செமெட்ரி ஒன்று இருக்கு, அது வழியாக போயிட்டு ஒரு காட்டு பாதையை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் நான் அப்படி தான் வெளியே சும்மா அப்படியே நடந்து இந்த ஊரை சுற்றி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாரு. அந்த டைம் அங்கிள் உங்ககிட்ட ₹1 எதுவும் காசு இருக்குமா அப்படின்னு எதுக்காக கேட்குற அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தாக எடுக்குது அப்படின்னு இங்கே வெளியெல்லாம் என்ன நடந்திருக்கு, இந்த ஊரே இருக்குமான்னு தெரியாது, கடைசியாக அதை எடுத்து குடிச்சிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இது வந்து கொடுக்க
இங்கிட்டு நம்ம ஹீரோ தலையில் ஏதோ பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்து விட்டா அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம். இவங்க வந்து பார்த்தா இப்படி ஒரு ஓனாய் மனுஷன் சத்தம் எதுவும் போட்டுறாங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்து அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் வந்து இப்படி திறப்பான். அவ்வளோதான், அது வந்து சென்ஸ் பண்ணிது. இவங்க 2 டீமாக பிரிஞ்சு 2 பக்கம் போய் ஒழிஞ்சுக்கிறான். அது நடுவில் இப்படி வர அதுக்கு டிமிக்கி பிடிச்சிட்டு இங்கிட்டு வந்துடுறான். இந்த ஸ்டெயின் போயிட்டு ஒரு டேபிள் கடியில் ஒழிஞ்சிக்க அதுக்கு மேலே நேரம் வந்து அதோட வாயிலிருந்து இப்படி ஒரு ஜெல் மைக்கு ஊற்றுது. இவர்கிட்ட தலையில் வடிஞ்சு இப்படி இவர் வாய்க்கிட்டு வர இவர் தும்புறதுக்கு வர இங்கே ஹீரோ சொல்கிறாரு தும்பிராத அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல நீ ஹீரோ சொல்கிறாங்க ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு நினைக்கி இவர் அவன் இருக்க ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த பக்கம் போடுறாரு. இது அந்த டைம் அதை எடுக்க போக அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவர் தும்பிடுறாரு. இங்கிட்டு திரும்பி அதை பார்த்துருது. அதுக்கப்புறம் என்ன வெறி கொண்டு இவங்களை வந்து போட்டு தள்ளுவர இவங்க அவங்ககிட்ட இங்கிட்டுன்னு அது சூப்பர் மார்க்கெட்டில் ஓட இது பின்னாடியே துரத்திட்டு வர ஒரு கட்டத்தில் அதுக்கிட்டே தப்பிச்சு இவங்க வந்து கதவை முடிகிறாங்க. சரி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த கதவை அடிச்சுட்டு இப்படி வந்து வெளியே வருது. இங்கிட்ட எல்லாரும் அவளை தான் முடிய போது கதை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓனாய் மனுஷன் வந்து ஒரே அடி அது அப்படியே குப்பை தொட்டியில் போயிட்டு சொரிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு ஆன்ட்டி இவங்க தான். அவங்க வந்து மருமகனை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இங்கிட்டு நம்ம எல்லாம் இவரை பார்த்தோமே இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு முதல் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைக்கு மேலே கை வச்சு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக வந்து கடுப்பாகிறான். ஹீரோ சொல்கிறாரு இது டைமில் நான் வந்து ஸ்கூலுக்கு அவசரமாக போகணும், நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட போய்ட்டு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் காலை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடா. இங்கிட்டு கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டுறான். இவங்க வந்து அந்த செமெட்ரி வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கை அந்த இடத்துல இதெல்லாம் தெரியாமல் இவங்க அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இவன் வந்து நம்ம ஸ்டாலின் இவர்கிட்ட கேட்குறாரு இந்த கதையில் அழகான பொண்ணுங்க இவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரலதா அப்படின்னு கேட்க கொஞ்சம் சும்மா வாயண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் செம்ம டென்ஷனாக வந்துகிட்டு இருக்கும்போது இங்கிட்டு பின்னாடி கட்டுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இவங்க வரும்போது இவங்க கொலரை பிடிச்சி யாரோ இருக்க இவங்க கத்திரான். என்னன்னு பார்த்தா அப்படி ஒரு ஸ்டெச்சுவில் தான் மாட்டிருக்கான். ஒன்றும் இல்லை நான் எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு இவர் வந்து எடுக்கும்போது அப்படியே வந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி கிட்ட வரும்போது மேலே வந்து அந்த நிலா வெளிச்சம் நம்ம ஹீரோயின் மேலே படும்போது ஒரு நிலன்மை விளங்குறான். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ இவர் மிரண்டு போயிடுறாரு. அந்த டைம் வந்து இப்படி காலை வந்து ஒரு சொம்பி வந்து பிடிக்க அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து ஓடி வரான். இவங்க 4 பேரே நிறைய சொம்பையெல்லாம் சேர்ந்து துரத்திட்டாரு. அதுக்கிட்ட தப்பிச்சு இங்கிட்ட ஒரு கேட்டை தாண்டி வர நம்ம ஸ்டாலின் இவர் மட்டும் மாட்டிக்கிறாரு. இங்கிட்ட சாம்பா என்ன ஓடின்னு சொல்லிட்டு இவன் கலந்து ஓடிறான். இவரை பிடிக்க வர கடைசி செகண்டில் இவரை எப்படியும் வந்து காப்பாற்றிட்டு அங்கேருந்து இவங்க தப்பிச்சு ஓடிற. இங்கிட்ட வந்து ஆன்ட்டி இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். என் மருமக டேஞ்சரில் இருக்கான், ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி போலீஸ்லாம் எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப்பி அது வருது. இதுக்கப்புறம் ஒன்று கால்படாங்க நான் உங்கள் மருமகனை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களாம் வாங்கன்னு சொல்ல இவங்களே வந்து அடித்து ஃப்ரீஸ் பண்ணிடுறானுங்க. இங்கிட்ட வந்து இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான். அந்த டைப் மிஷின் அதை தேடிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஹீரோ இவர் வந்து இந்த ஸ்டாலின் இவரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. உண்மையாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரியல் கிடையாதுன்னு அந்த புக்கில் இருக்க ஒரு கேரக்டர் தானே அப்படின்னு இவர் வந்து ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணி அவள் வந்து ஒரு ரியல் பர்சன் சொல்லி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கு என்ன தெரியும், நீ தனியாக இருந்திருக்கியா, அவளை வந்து நான் என் பொண்ணு மாதிரி நினச்சி தான் இவளை இந்த புக்கில் வெளியே கொண்டு அவள் உண்மைத்தான். இங்கிட்டு நம்ம ஹீரோ வரல எதுவும் பேசலை. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வந்து காட்டுறா. அந்த டைப் மிஷின் இருக்கு. இவர் அதை பார்த்துட்டு எவ்வளோ நல்லாச்சு ஒன்று பார்த்து அப்படின்னு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை எடுக்க இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்கிறார் உடனே போய்ட்டு கதை எழுதுங்க அப்படின்னு. இது என்ன நூடுல்ஸ் சார் 2 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு கதை எழுதுறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் ஆகணும், அதுக்கப்புறம் கதை பிடிக்கணும், எண்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. நான் முதல்ல அமைதியான இருக்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லாப்பி அது எப்படியுமே வந்து என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்துடும், நீ தான் அந்த இடத்த பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து பேர இங்கிட்டு நம்ம ஹீரோ உங்கள் பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடம் அதுக்கு வந்துடுறாரு. இவங்க அந்த இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கொஞ்சம்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேஜில் ஏறி இப்படி இந்த ஊரே வந்து இந்த மான்ஸ்டரை இவங்க சுற்று போட்டுருச்சுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, இங்கேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தேர்ந்துச்சு. இங்கே பாருங்கன்னா கதை புத்தகத்தில் வர கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நான் கூட இப்போ வெளியே பார்க்குறேன் ஒரு பெரிய வெட்டுக்கிளி வரமே இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பில்டிங் உடைச்சு அந்த வெட்டுக்கிளி இவனை வந்து தூக்கிட்டு போக இதை பார்த்து இவங்களாம் மிரண்டுறான். இங்கிட்ட வந்து ஸ்லாப்பி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டாலின் இவரை தேடிக்கிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட ஹீரோ சொல்கிறவங்க ஒன்றும் பயப்படாங்க, ஸ்டாலின் இவர் உருவாக்கின கதையிலேருந்து வெளியே வந்த மான்ஸ்டருங்க தான் இதெல்லாம், அவர் வந்து மறுபடியும் கதை எழுத தொடங்கிட்டாரு, இவர் ஃபாஸ்ட்டாக எழுதி முடிச்சுவார் அப்படின்னு சொல்ல இவர் இப்போ இங்கே தான் அந்த ஒரு இரவு அப்படின்னு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே வந்து கிழிச்சு போடுறாரு. இங்கிட்ட ஸ்லாப்பி இது ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிடுச்சு, இது சொல்லுது இது நம்மளுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு வார், அவங்களை விட்டால் மறுபடியும் நம்மளை வந்து அந்த புத்தகத்தில் அடிச்சுடுவானுங்க, இது நடக்கவே கூடாது, போயிட்டு அவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கூட்டமே அந்த ஸ்கூலில் வந்து அப்படியே சுத்து போட இங்கிட்ட நம்ம ஹீரோ மெப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துக்குள்ளே வரலாம் இந்த எக்ஸிட் இதெல்லாம் மூட சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஸ்டூல்லாம் வைக்கிறான். அந்த ஜாமிங்க அதுக்கெல்லாம் வந்து கதை அடிச்சுட்டு இதுங்கெல்லாம் உள்ளே வருதுங்க. அது மட்டும் இல்லை நிறைய லேசர் ரோபோட்ஸ் இதுங்கெல்லாம் கதை அடிச்சுட்டு நிறைய இடங்களும் உள்ளே வர தொடங்கிடுச்சு. இங்கிட்ட அந்த ஸ்னோமேன் அதுவும் உள்ளே வந்துருச்சு. இங்கிட்ட அந்த டெய்லர் அவங்கள காட்டுறான், அவங்கள்ட்ட பாய் ஃப்ரெண்ட் நம்ம இங்கேருந்து சேஃபாக தப்பிச்சிடணும், மற்றவங்க என்னென்னாலும் பரவாயில்னு சொல்லிட்டு இவன் வர இவங்க அதெல்லாம் இல்லை மற்றவங்களையும் காப்பாற்றுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு இந்த ஓனாய் மனுஷன் அவன் வந்துடும். அவன் வந்தோடனே இவன் வந்து இவங்களை விட்டு தனியாக ஓடி போயிடான். இவங்க பயந்து போயிட்டுருக்கா.
அந்த இடத்துக்கு நம்ம சாம் இவன் வரான். இவன் வந்து அந்த ஓனாய் மேலே ஏறி இவன் அட்டாக் பண்ணி ஒரு கடிக்கிறான் பாருங்க. அது முதுகுலாம் பொசுங்கனமே ஆயிடுது. இவனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து அலறிக்கிட்டே ஓடிடுது. என்ன பண்ணாது அப்படின்னு இவன் வந்து வாயை திறந்து கட்டுறான். எனக்கு 2 பல்ல, அதனால ஸ்டீலாக தான் செட் பண்ணியிருக்கு. இந்த ஓனைகளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது போல, அதனால தான் அப்படின்னு சொல்ல நீ வந்து என்னோட உயிரே வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிஸ் பண்ணிடுறான். இவனுக்கு வந்து இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிட இவன் ஒரு சந்தோஷமாயிடுறான். இங்கிட்ட கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இவங்களை காட்டுறான். இவங்க பக்கத்தில் இப்படி க்ளோன் மைக்கில் நிறைய மான்ஸ்டர்லாம் வருது. இவங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து இவர் வந்து கதை எழுதி அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இல்லை மறுபடியும் புக்கில் போட்டு அடைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம இந்த ஸ்லாப்பி இது வந்து நிற்கிது. இல்லை அப்படியெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து சமாளிச்சுக்கிட்டு போது அந்த இடத்துல இப்படி லைட் ஒன்று ஃப்ளாஷ் லைட் அடிக்க அந்த இடத்துல அது இல்லை. எங்கன்னு பார்த்தா அந்த டைப் மிஷின் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது இருந்து அதனே கதை எழுதுன்னு சொல்லிட்டு அதை உடைக்க வர இவர் வந்து அதை எடுக்க வர ஒரே அடி இவர்கிட்ட கையில் இருக்க எலும்பு அதெல்லாம் உடஞ்சிது. அந்த இடத்துக்கு பசங்க இவங்களாம் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடிடுறான். இவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னால் கதை எழுதலாது, ஆனால் இன்னும் ஒரே ஒரு பேச்சு தான் இருக்குது, அதை மட்டும் முடிச்சா சரி அப்படின்னு சொல்ல வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூட்டிகிட்டு வர இங்கிட்ட கட் பண்ணி ஸ்கூலில் இருக்க ஆக்கள்லாம் காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து மான்ஸ்டருங்க வந்து துரத்துதுங்க. இவங்கெல்லாம் பயந்து போயிட்டோட இவங்களும் அந்த கூட்டமாக ஓடி வந்துக்கிட்டு போது அந்த மான்ஸ்டர் செடி இது வந்து இவங்களை வந்து சுத்து போடுது. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி உள்ள எடுத்துகிட்டு போக நம்ம ஹீரோ இவன் வந்து பூந்து அடிச்சு இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோனை வந்து கூட்டிகிட்டு இருந்தா இவங்க வந்து விழுகிறான். அப்போ அந்த டைம் இவங்க மேலே வெளிச்சம் பட்டு இவங்க நிழல் மட்டும் இப்படி விளங்க. இங்கிட்ட வந்து சாம் இவனும் இதை பார்த்து மிரண்டு போயிடான். இப்போ எதுவும் கேட்காத அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல இங்கிட்ட திரும்பி பார்க்குறான். நிறைய மான்ஸ்டருங்க அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு. இவங்க எல்லாரும் தப்பிச்சு இப்படி வந்து ஒரு கதவை மூடுறான். அந்த இடத்துல தான் எல்லாரும் இருக்கான். இங்கிட்ட வந்து ஹீரோட்டமா இவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த ஸ்டாலின் சொல்கிறாரு அது என்னதான் தேடுது, எங்கே போனாலும் விடாது, இந்த கதையெல்லாம் எழுதுனது நாத்தினேன், அந்த மான்ஸ்டர்லாம் வெளியே கொண்டு வந்து நாத்தினேன், இதை நாற்ற முடிச்சு வைக்கன்னு நான் போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு நம்ம இங்கிட்ட வந்து அனாவை பார்த்து சொல்ல இவங்க வந்து அழுகிறான் போக மாட்டேங்கிறான். ஆனால் நினச்சேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து போயிரு செத்து அப்படின்னு நம்ம இவன் சொல்கிறான். எங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. எங்கிட்ட ஸ்லாப்பி பார்க்குது இந்த ஸ்கூலில் இருக்கிறது ஒரு பஸ் ஒன்று போகுது, பாப்பா நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கல நான் வரேன்னு சொல்லிட்டு இதோட படையை கூட்டிகிட்டு இந்த பஸ்ஸை துரத்திட்டு வந்து அந்த வெட்டுக்கிளி அதுதான் கொடுக்குது ஒரு அடி. அந்த பஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோமேன் எல்லா மான்ஸ்டர்களும் வந்து இந்த பஸ்ஸை வந்து திறந்து பார்த்தா உள்ளே வந்து இப்படி ஒரு பாம் கரெக்டாக வந்து அதை திறந்து ஒன்று வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக வெடிச்சு செதற இங்கிட்ட வந்து இன்னொரு ரோட்டில் காட்டுறான். இவங்களாம் சேஃபாக வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம ஹீரோட பிளான். அந்த பிளான் படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக வந்து சிரிக்கிறான். இங்கிட்டு காட்டுறாங்க இதுகளுக்கு தான் சாவேல, இதெல்லாம் மறுபடியும் வந்து இப்படி வந்து செட் ஆகுது, இதெல்லாம் ஸ்லாப்பி பார்க்குது. இங்கிட்ட வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த காட்டுக்கு இருக்க அந்த தீம் பார்க் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்கிட்ட பேர் சொல்கிறாரு வாங்க உள்ள போயிடலாம், இந்த கதையை முடிகிற வரைக்கும் நம்ம யார் கண்ணிலே மாட்டிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள வந்தா அந்த இடத்துக்கு ஸ்லாப்பி இது வந்துடுது. எங்கிட்ட தப்பிக்கவே இல்லாது இந்த கதையை நான் எழுதவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இது ஒரு புக் எடுத்து காட்டுது. என்னன்னு பார்த்தா ஜெலி ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புக். இதை பார்த்தோன்னு இவர் வந்து ஓடுவேன்னு சொல்கிறாரு. இப்படி ஜெலி மைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் அது வந்து உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். எதுவுமே வந்து பண்ணலை. இவங்கெல்லாம் ஓடி வரும்போது இங்கிட்ட ஸ்டாலின் சொல்கிறாரு என்னோட கையை வந்து உடஞ்சி போயிடுச்சு, நீ தான் அந்த கதையை எழுதி முடிக்கணும், நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான் அந்த பெரிய ராட்டினம் மைக்க இருக்கு, இதுக்கு மேலே போயிட்டா தான் நம்மளுக்கு சேஃப், அந்த இடத்துக்கு இந்த மான்ஸ்டர் இதால் வர இல்லாதுன்னு சொல்ல இவரை வந்து மேலே ஏறி போக இங்கிட்ட நம்ம ஸ்டாலின் இவரை வந்து அந்த மான்ஸ்டர் வந்து பிடிச்சது இவர் தலையை மட்டும் எப்படியே வெளியே கொண்டு வந்துடுற. இங்கிட்ட வந்து நம்ம பசங்க இவங்க வந்து மேலே ஏறி போகிறோம். இங்கிட்ட வந்து ஸ்லாப்பி இப்படி வந்து சப்பையை வந்து மாட்டிக்கிட்டே சரி நம்மலாம் உள்ளே போட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கதை புக் எழுதுனியாமே அதை காட்டு பார்ப்போம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கையை பார்த்தா கையில் இல்லை. இது செம்மையாக கடுப்பாது. இங்கிட்ட திரும்பி மேலே பார்க்குது என்னன்னா நம்ம பசங்க மேலே கொண்டு போயிட்டு இவனுக்கு வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தோன்னு இது ஒட்டுமொத்த படையும் அந்த இடத்துக்கு அனுப்பிவிட இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ இவர் வந்து எப்படி கதை எழுதுறாருன்னா இந்த புக்கை விட்டு வெளியே வந்த எல்லா மான்ஸ்டரும் இது எல்லாமே ஒரு போர்ட்டலுமே ஓப்பன் ஆகி எல்லாமே உள்ளே போயிடணும் அப்படின்னு எழுதி தென் அப்படின்ற மாதிரி முடிக்கிறார். இங்கிட்ட சாம் கீழே பார்க்குறான் அந்த ஸ்னோமேன் எல்லாமே வந்து மேலே இப்படி ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து அந்த ஏடு எடுத்து அந்த புக்கை திறந்தப்போ வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த டைம் அந்த பெரிய வெட்டுக்கிளே வந்து இப்படி ஒரு அடி அடிக்குது பாருங்க. அந்த பெரிய ராட்டினும் இது வந்து உடஞ்சி இப்படி வந்து சுற்றிக்கிட்டே வந்து அந்த காட்டுக்கு போகுது. இங்கே ஹீரோ சொல்கிறாரு எவ்வளோ முடியுமா டைட்டாக பிடிச்சிங்க கையை மட்டும் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து கத்த இந்த மான்ஸ்டருங்க இதுங்கெல்லாம் பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க. ஒரு இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து இவங்கெல்லாம் ஒரு மரத்தை பிடிச்சி அப்படியே சேஃபாக லேண்ட் ஆயிடும். ஹீரோ சொல்கிறான் புக்கை தர அப்படின்னு இப்போ தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லா மான்ஸ்டர்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் இவங்களும் வந்து இந்த கதையில் இருக்க வந்துடுறேன் இவங்களும் உள்ள போயிடுவான். இவர் ஏலான்னு சொல்ல இங்கிட்ட சாம்பு சொல்கிறான் இதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படின்னு இங்கிட்ட ஹீரோ என்ன செய்யறான்னா இவங்க வந்து அந்த புக் எடுத்து அந்த பக்கம் தூக்கி வீசிறான். இதனால அந்த புக் திறந்துக்குது. இப்படி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக அதுக்கப்புறம் என்ன அவ்வளோ மான்ஸ்டரும் அப்படியே வந்து இழுப்படுது. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்களும் வந்து இழுப்பட நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாரு. இங்கிட்ட சின்னதாக இருக்கும் மான்ஸ்டர் க்ளோன் இந்த மம்மி இதெல்லாம் வந்து இழுப்படுது. இங்கிட்ட ஸ்டாலின் இவரை பிடிச்சிருந்துச்சு அந்த ஜெலி அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து இப்படி இழுப்பட்டு உள்ளே போயிடுது. இங்கிட்ட வந்து ஸ்லாப்பி இவர் மேலே பாஞ்சு ஒன்று நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அட்டாக் பண்ண கொடுக்குறாரு பாருங்க ஒரு ஃபுட்பால்க்கு. இதுவும் அந்த போர்ட்டலுக்கு போகும்போது சொல்லிட்டு போது நான் வந்து திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு ரெடியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இங்கிட்ட அந்த மான்ஸ்டர் வெட்டுக்கிளி அந்த குரங்கு எல்லாமே வந்து போயிடுது.
கடைசியாக இப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான். இவர் வந்து அழுகிறாரு உன்னை விடையலாம்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறாங்க உன்னோட நினைவுகள்லாம் நான் இருப்பேன், என்னை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐ லவ்னு சொல்லிட்டு கிஸ்ஸும் பண்ணிடா. அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு இவங்க அதுக்கு போக இவர் அழுக. இந்த சீன் பயங்கர கவலையாக இருக்கும். அப்படியே அந்த புக் இது வந்து முடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அந்த புக் எடுக்க இங்கிட்டு நம்ம ஹீரோ இவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு இந்த ஸ்டாலின். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த ஊர் கொஞ்சம் பழையபடி ஆயிடுச்சு. இங்கிட்ட ஸ்கூலுக்கு வந்து பசங்களாம் வரான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர இவர் வளமையாக தனியாக தானே போவார். ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க அம்மா தோல்லே வந்து இவர் வந்து கையை போட்டு போகிறார். இங்கிட்ட ஸ்டாலின் இவர் இந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசாக இங்கிலீஷ் வாத்தியாரா இவர் வேலைக்கு சேர்றாரு. இவங்க முதல் நாள் குழந்தை விட்டுறது நம்ம ஹீரோயின் ஆன்ட்டி இவங்க தான். இவங்க 2 பேரும் மிங்கல் ஆகிட்டான். இவர் வந்து கிளாஸ்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டாரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு நீங்கள் வந்து அவளை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவளை மிஸ் பண்ணாமல் எப்படி, நிறைய டைம் அவளை நினச்சி அழுது கூட இருக்கேன். அவள் எப்பயுமே என்னோட மைண்டில் தான் இருக்கான். இங்கே உன்னோட மனசில் இருக்கா. இப்போ உன் மைண்டில் இருக்கப்ப அவள் என் மனசில் இருப்பா. அதுக்கப்புறம் அங்கே இருப்பா, இங்கே இருப்பா, இப்போ அங்கே கூட இருக்கலாம் அப்படின்னு அங்கிட்டு காட்டினா நம்ம ஹீரோயின் இவங்க தான். இவர் உங்களை பார்த்தோம்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவர் கடைசியாக வந்து அந்த டைப் மிஷினை யூஸ் பண்ணி இவர் ஒரே ஒரு கதை எழுதியிருக்காரு. நம்ம ஹீரோயின் இவங்க மட்டும் வந்துடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து இவர் வந்து எரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க பெர்மனெண்ட்டாக இந்த உலகத்தில் இருக்கலாம். இவங்க 2 பேரும் கையை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போக இவர் வந்து சரி பொண்ணுக்கு நல்ல லைஃப் ஒன்று கிடச்சிச்சின்னு இங்கிட்டு வந்தால் அந்த டைப் மிஷின் அதை பார்க்குறாரு. அது டக்குன்னு தன்னால் வந்து டைப் ஆகுது. த இன்வெசிபிள் மேன் ரிவெஞ்சுன்னு சொல்லி இவர் இதை பார்த்துட்டு பயங்கரமாக கற்று இப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறான். கதை பிடிச்சி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.